இந்த 10 வயசு பையன் பண்ண விஷயத்த கேட்டீங்க, நீங்களே ஆச்சரியப்பட்டு போவீங்க. கதைங்கிறத முழுசா சொல்றேன், ஐடியா மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பையன் பேரு லால்கன்செங், மணிப்பூரை சேர்ந்த ஒரு சின்ன கிராமத்துல வாழ்ந்துட்டு இருக்காரு. ஒரு நாள் அவங்க கிராமத்துல ஒரு குளத்துக்கிட்ட ஒரு 3 குழந்தைங்க விளையாடுறத பாக்குறாரு. கொஞ்ச நேரத்துல அந்த குழந்தைங்க விளையாட்டுத்தனமா அந்த குளத்துக்குள்ள இறங்கிடுறாங்க. அது ரொம்ப ஆழமான குளம். அந்த கடுமையான நிலைய புரிஞ்சுக்கிட்ட அவங்க கொஞ்ச நேரத்துல மூழ்கிடுவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த பையன் போய் ரொம்ப தைரியமா ஒரு குழந்தையும் கூட்டிட்டு கரையில சேர்த்து காப்பாத்திருக்கான். ஒரு தடவை இல்ல, கிட்டத்தட்ட 3 தடவை 3 குழந்தைகளை இந்த மாதிரி காப்பாத்திருக்கான். யோசிச்சு பாருங்க, சாதாரணமா நீச்சல் அடிக்கிறது அப்படிங்கறது வேற, நமக்கு சரிசமமான ஒரு எடையை இழுத்துக்கிட்டே நீச்சல் அடிச்சுட்டு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப கடுமையான ஒரு விஷயம். அந்த விஷயத்த இவ்ளோ தைரியமா, இவ்ளோ ஒரு யாரோட எதிர்பார்ப்பும் இல்லாம அவர் தனியா இந்த ஒரு விஷயத்த பண்ணிருக்காருன்னு நினைக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இது நம்ம இந்திய அரசாங்கத்துக்கு தெரிஞ்சு, நம்ம இந்திய அரசாங்கம் அவருக்கு பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கர் அப்படிங்கிற வீரத்திற்கான விருதை கொடுத்திருக்காங்க. இது 5 வயசுல இருந்து 18 வயசு இருக்கக்கூடிய குழந்தைகள் பண்ணக்கூடிய சாதனைகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விருது. சோ இந்த விருது அந்த பையனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு 2020 வருஷத்துல. எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. அதாவது ஒரு விஷயத்த இறங்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதை முடிச்சு காட்டணும். நம்ம இறங்கினதுக்கு அப்புறம் அது நடக்குமா நடக்காதான்னு யோசிச்சோம்னாலே நம்ம அங்கேயே தோத்துட்டோம்னு அர்த்தம் இல்ல. சோ இந்த பையனோட கதை நமக்கெல்லாம் ஒரு பாடம். யாரும் எதிர்பார்க்காம, எனக்கு தெரியும், என்னோட நீச்சல்ல எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு இறங்கினார்ல, கிரேட் இல்ல? இதே மாதிரிதான் நம்மளும் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நிறைய விஷயத்த, நமக்கு தெரிஞ்ச விஷயத்தையே நமக்கு யாராவது சப்போர்ட் பண்ணுவாங்களா, நமக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும். அதெல்லாம் வேண்டாம். உங்க மேல நம்பிக்கை வைங்க. உங்களால முடியும்னு நினைங்க, கண்டிப்பா நடக்கும். கண்டிப்பா முடியும். நம்ம எல்லாரும் சாதிக்க பிறந்தவங்க தான். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணும், ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸ் எல்லாம் கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா ஐடியா மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஸ்பைரிங்கான பீப்புள்ஸ் யாராவது இருக்காங்க அப்படின்னா கமெண்ட்ஸ்ல என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த கதையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேறொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல உங்களை பாக்குறேன். பை.